டாடி, டாக்டரை வச்சு திட்டம் போட்டு அதை நிறைவேற்றுறதெல்லாம் அந்த காலம். பணம் பணம்னு வாழ்க்கை பூரா அலைஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க திடீர்னு பாசத்தோட டாக்டர் அழைச்சிட்டு வந்தப்போ நான் சந்தேகப்பட்டேன். வெந்நீர் எடுத்துட்டு வர நீங்க போனீங்களே, அப்ப அந்த சந்தேகம் அதிகமாச்சு. டாக்டரை மிரட்டி கேட்டேன், எல்லாம் உண்மையை சொல்லிட்டாரு. அவர் போட்டது விஷ ஊசி இல்ல, வெறும் வைட்டமின் ஊசி. அப்பா, உங்களுக்கு பாசம் தான் கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க கூட தெரியலப்பா. உங்களை ஒரு மனுஷனாக்கி இவரோட மகன் தான் நான் சொல்லி பெருமைப்படலாம் நினைச்சேன். ஆனா இப்ப உங்களை என்னோட அப்பான்னு சொல்லிக்கவே வெக்கப்படுறேன். கண்ணம்மா, கிளம்பு. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியில போய் வண்டி இழுத்தாவது சம்பாதிச்சு மனுஷங்களோட வாழ்வோம். வா விஜய், ஒரு நிமிஷம். நான் உங்க கூட வரேன்ப்பா. இவரோட சேர்ந்து செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இனிமேலாவது பரிகாரம் தேட போறேன். வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்க. எல்லாரும் என்னை விட்டு போறேன்னு சொன்னா பாசத்தால துடிச்சு கதறுவேன் பாத்தீங்களா? நெவர். பெத்த தாயே வீட்டை விட்டு போனப்ப கவலைப்படாதவன் சீக்கிரமே கிளம்புங்க. நல்ல நேரம் பார்த்து சொல்லட்டுமா? உங்களை விட்டு போன அடுத்த நிமிஷமே எங்களுக்கு நல்ல நேரம் தான். ஒரு நாள் இதே பணத்தால உங்களுக்கு அழிவு வரும். அப்ப புரிஞ்சுப்பீங்க. குட் பை. ஆல் தி பெஸ்ட். என் விஜய பெத்தவனே, உன்கிட்ட நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். நீ அழக்கூடாதம்மா. என் விஜய், சேகர்கிட்ட என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டியா? இல்ல பாட்டி, அம்மா கிட்ட மட்டும் தான் சொன்னேன். உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க. ஏம்மா, உன் புருஷன் எப்படி இருக்கா? நல்லா இருக்க? அவனுக்கும் வயசாயிடுச்சுல்ல? முடியெல்லாம் நரைச்சு போச்சா? கண்ணாடி போட்டிருக்கானா? பாட்டி, அம்மாவும் பாட்டியாக போறாங்க. விஜய் மாதிரி ஒரு கொள்ளு பேரனை நீ எனக்கு பெத்து கொடுக்கணும். அவரையும் நான் தான் வளர்ப்பேன். விஜய் வீட்டு விட்டு போயிட்டானா? ஆமா, உங்க மகளுக்கு கிடைக்காத விஜய் இனி வாழக்கூடாது. அதே சமயம் கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் கிடைக்க நான் வழி சொல்றேன். என்ன சொல்ற? வீட்டை விட்டு போன விஜய் இப்போ அயோத்தி குப்பத்துல ஒரு குடிசையில இருக்கான். சேகரை தவிர அந்த குடும்பமே அங்கதான் இருக்கு. ஆனா சேகருக்கு இந்த விஷயம் தெரியாது. சேகரையும் அந்த குடும்பத்தையும் ஒழிக்க நான் பிளான் சொல்றேன். எல்லாரும் போய் சேர்ந்துட்டா வாரிசே இல்லாத அந்த சொத்து நமக்கு தான். நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கமா. எழுந்துரு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 3 மாசத்துக்கான கருவளர்ச்சி கரெக்டா இருக்கு. மாசம் மாசம் வந்து செக்அப் பண்ணிக்கங்க. ஹெல்த்துக்கு நல்ல டானிக் எழுதி தரேன். தேங்க்யூ டாக்டர். நீங்க போட்ட கணக்கு எல்லாமே தப்பாயிடுச்சு மிஸ்டர் சேகர். அதனால நான் இப்ப சொல்ல நீங்க கேட்டுக்குங்க. நீங்க உங்க பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கிற நம்பிக்கையில என்னோட எல்லா பிசினஸையும் உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். நீங்க என் விருப்பத்தை நிறைவேற்றாததுனால நான் எப்படி நமக்குள்ள எந்தவித பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. ப்ளீஸ் எஸ்கே. பதறாதீங்க மிஸ்டர் சேகர். நானும் நம்முடைய பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஒண்ணும் இல்ல, அயோத்தியா குப்பங்கிற இடத்தை ஃபேக்டரி கட்டுறதுக்காக நான் வாங்கி போட்டிருக்கேன். வழக்கம் போல குடிசைவாசிங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை எனக்காக பண்ணிடுங்க. அவ்வளவுதானே? இப்பவே அந்த இடம் காலி ஆயிடும். வரேன். மைக்கேல். சார். மைக்கேல், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இதுவரைக்கும் நீ சேகர் பேச்ச கேட்கறவனா இருந்திருக்கலாம். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இனிமே உங்க பேச்ச கேக்குறேன். எந்தவித பிரச்சனையும் இல்லாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். நான் சேகர்ட்ட வளர்ந்தவன். காரியத்தை முடிச்சுதான் எனக்கு பழக்கம். சீக்கிரம் வாங்க, பாட்டி அங்க தனியா இருக்காங்க. என்ன அப்படி பாக்குற? இன்னைக்கு குடும்பத்தோட போய் சேர்ந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்கெல்லாம் வெளியில இருக்கீங்க. அதனாலதான் வழியில நான் வந்தேன். என்ன சொல்றேன்னு புரியலையா?
உங்க அப்பாவே நீங்க இருக்கிற குடிசைக்கு கொல்லி வைக்க போயிருக்காரு. இப்போ நீ யார காப்பாத்த போற? உன் பாட்டியா, அம்மாவே, உன் பொண்டாட்டியா, இல்ல அவ வயித்துல வளர்ந்த 3 மாச குழந்தை அதையா? கண்மா, அம்மாவை கூட்டி நீங்க இருந்து போ. சேகர், அம்மா, சேகர், எனக்காக அழகமா உனக்கு உயிரோட கொள்ளி வைக்க வந்தவம்மா நான். சேகர், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு ஐயோ, அம்மா, அம்மா நீங்க முதல்ல வெளியே போடுங்க, நேரம் உள்ள வந்துருச்சுமா. ஐயோ, அம்மா நீங்க போயிருக்கமா, நான் ரொம்ப யாருமே இல்லையா? அம்மா, அம்மா நீங்க போயிருமா. அம்மா வயசு நான் சொல்றது கேளுங்க. அம்மா என்னால எந்த விஷயம் நீ போயிடுமா. என்ன சொல்லுங்க? அம்மா தயவுசெய்து நீ உங்களை காப்பாத்தீங்கம்மா. நீ போயிடுமா, உன்னை காப்பாத்திக்கமா. பாட்டி நீ வாங்க. நீ பாட்டி காப்பாத்தா. அவனை காப்பாத்துப்பா, எங்க அப்பாவை காப்பாத்து. போப்பா, நான் சொல்றத கேளு. போடா, எங்க அப்பாவை காப்பாத்துற முதல்ல. ஐயோ, அவனை காப்பாத்து.
இல்ல பாட்டி, அவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் தண்டனை அடைஞ்சே தீரணும். நான் சொல்றேன், என் பிள்ளைய காப்பாத்தி கொடு. போடா, நானே போய் காப்பாத்திக்கிறேன். என்னால காப்பாத்த முடியலன்னா நானும் அவரோடய போய் சேர்ந்துடுறேன். பாட்டி, உங்களுக்காக அவரை நான் பாத்துறேன். நான் உங்களை காப்பாத்த வரேன். என் பாட்டி கொடுத்த வாக்க காப்பாத்த வரேன். வாங்க. விஜய் விஜய், ரொம்ப பாவம் பண்ணு. இங்கே செத்து போயிடுங்க, விட்டுருப்பா விஜய். செத்து போயிடுங்க, விட்டுருப்பா விஜய். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இது என்ன மன்னிச்சிருப்பா. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட, பாட்டிக்கிட்ட. அம்மா, சேகர், ஆரம்பிச்சு போவே மனுஷனா மாறிட்டேன். நான் உன்னை நம்புறேன்.